Assalamualaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe சென்னா மசாலா. வெளியில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டில் வாங்க வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் கொண்டக்கடலை எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வரட்டும். அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இந்த டைமில் 1.5 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி, மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கலருக்காக காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுறலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் அதுவே எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடும். நம்ம நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நல்லா அரைக்க போகிறோம். நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி. சுண்டல் நம்மளுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம மசாலாவையும் நல்லா ஆறின மசாலாவை நம்ம ஃபுல்லாக மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துடலாம். மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ண மசாலாவை அதில் சேர்த்துக்கிறலாம். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கடாய் எடுத்துக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், 3 ஏலக்காய், கல்பாசி, 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, இது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அதை பொரிய விட்டுறலாம். சென்னா மசாலாவுக்கு இந்த மாதிரி தான் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சா தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலேயே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை, சென்னாவில் மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். நான் வதக்கையில் உப்பு சேர்க்கலை, அதனால் நான் இதில் பார்த்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த டைமில் நம்ம சுண்டலை சேர்த்துக்கலாம். சுண்டலை வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணியை கீழே கொட்டிடக்கூடாது, அதில் தான் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும். போட்டு நல்லா ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் ஒரு கிளாஸு இந்த மாதிரி ஏதாவது பருப்பு கடையிற மற்ற இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை வச்சு நல்லா நச்சு விட்டுருங்க. நம்மளுக்கு இன்னுமே நல்லா திக்காக கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணியாகவே செஞ்சுக்கோங்க. அப்படின்னா ரொம்ப திக்காயிடும். உடனே நாங்கள் சாப்பிட போகிறதுனால நாங்கள் இது கொஞ்சம் திக்காக செஞ்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி கொத்தமல்லி இலையெல்லாம் தூவி விட்டு கொஞ்சம் லெமன் ஒரு 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சுண்டல் சாப்பிடாதவங்களுக்கு பூரி, சப்பாத்தி இது கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. சப்பாத்தி, பூரிக்கு இது ஒரு அல்டிமேட்டான கிரேவி. இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.